இன்னைக்கு சௌச்சவ் வச்சு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சௌச்சவ் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இதில் அது மட்டும் இல்லை, பிளட் சுகர் லெவல் ரெகுலேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், அதை ட்ரீட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்கேஸ் வெயிட் லாஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லிவர் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த சௌச்சவ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கியூர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1, 3 பல்லு பூண்டு, 150 கிராம் சௌச்சவ் துருவி வச்சுருக்கேன், 1.5 தக்காளி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகாய் 8, காரம் இவ்வளோ வேணான்னா 5 வரமிளகாய் போதும். இது இல்லாமல் உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய் தேவைப்படும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். மிளகா வாசனை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சௌச்சவ் ஆட் பண்ணுறேன். இப்போ சௌச்சவில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி.